Tamil Nadu State Board Maths Unit 1 Relations and Functions Part 2T Tamil version Cartesian product Cartesian பெருக்கல் presented by superfast learners. Cartesian பெருக்கல் related to two or more non-empty sets. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட non-empty கணங்கள் சம்பந்தப்பட்டது. வெற்று கணங்கள் அல்லாத கணங்கள் சம்பந்தப்பட்டது. இரண்டு செட்டுகள் இரண்டு கணங்களை எடுத்துக்கொள்ளும் போது எடுத்துக்காட்டாக A and B என்னும் செட்ஸ். Cartesian product is denoted by A cross B. Read as A cross B. For three sets it is written as A cross B cross C. Here we will get ordered triples. In A cross B we will get ordered pairs. Cartesian product of two sets is the set of all possible ordered pairs with first element of each pair from first set and second element of each pair from the second set. First element in the pair is called first coordinate. Second element of the pair is called second coordinate. இரண்டு கணங்களின் கார்ட்டீசியன் பெருக்கல் என்பது முதல் எலிமெண்டை முதல் செட்டில் இருந்தும் இரண்டாவது எலிமெண்டை இரண்டாவது செட்டில் இருந்தும் எடுத்து உருவாக்கும் அனைத்து ஆர்டர்டு பேர் சேர்ந்த கணமே ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இரண்டு செட்டில் இருந்து நாம் இப்பொழுது ஒரு செட்டாக மாற்றி இருக்கிறோம். இந்த செட்டில் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர்டு பேர்ஸ். ஆர்டர்டு பேர் ஒவ்வொன்றினுடைய முதல் எலிமெண்டை ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் என்கிறோம். ஆர்டர்டு பேரின் இரண்டாவது எலிமெண்டை செகண்ட் கோஆர்டினேட் இரண்டாவது கோஆர்டினேட் என்று சொல்கிறோம். டெஃபினிஷன்: If A and B are two non-empty sets, then the set of all ordered pairs A, B such that A belonging to A, B belonging to B is called the Cartesian product of A and B and is denoted by A cross B. Thus, A cross B equal to A, B such that A belonging to A, B belonging to B. Definition of Cartesian product of two sets. A மற்றும் B இரண்டு வெற்று கணங்கள் அல்லாத கணங்கள். இவைகளிலிருந்து உருவாக்குகின்ற ஆர்டர்டு பேர்ஸ் A, B அது எவ்வாறு இருக்கும் என்றால் A செட் A இனுடைய எலிமெண்ட்ஸ் ஆகவும் B செட் B இன் எலிமெண்ட்ஸ் ஆக இருக்கும் பட்சத்தில் உருவாக்கும் அனைத்து வகையான ஆர்டர்டு பேர்ஸின் கணமே A and B இனுடைய கிராஸ் ப்ராடக்ட் ஆகும். இதனை A cross B என்கிறோம். செட் நோட்டேஷனில் இதனை செட் ஆஃப் ஆல் ஆர்டர்டு பேர்ஸ் A, B அது எவ்வாறு உள்ளது என்றால் A belonging to A, B belonging to B என்றவாறு எழுதுகிறோம். செட் A இல் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் செட் B இல் உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுடன் ஜோடி சேர்த்து ஆர்டர்டு பேர்ஸாக எழுதுகிறோம். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் செட் A and B. ஆர்டர்டு பேர் என்று சொல்லும்போது கிளியர் சீக்வன்ஸ், அதாவது முதல் எலிமெண்ட்டுக்கும் இரண்டாவது எலிமெண்ட்டுக்கும் முதல் ஆப்ஜெக்ட் அண்டு இரண்டாவது ஆப்ஜெக்டுக்கும் இடையில் கிளியர் டிஸ்டிங்ஷன் இருக்க வேண்டும். இதில் கிளியர் சீக்வன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி ஆர்டர்டு பேர், ஆர்டர்டு பேரின் முதல் ஆப்ஜெக்ட் செட் A இனுடைய எலிமெண்ட்ஸ் மற்றும் இரண்டாவது ஆப்ஜெக்ட் செட் B இல் உள்ள எலிமெண்ட்ஸ் ஆக கொடுக்கப்பட்டுள்ளது. How is pairing done between elements of two sets? நாம் இதற்கு முன்னரே பார்த்தோம். இரண்டு செட்டுகளினுடைய எலிமெண்ட்ஸை வைத்து எவ்வாறு ஆர்டர்டு பேர்ஸ் எழுதுவது என்பது. இப்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் மூலம் பார்க்க போகிறோம். செட் A இதில் 1, 2, 3 மூன்று எலிமெண்ட்ஸ் உள்ளன. செட் B இல் A, B இரண்டு எலிமெண்ட்ஸ் உள்ளன. இப்பொழுது செட் A வின் முதல் எலிமெண்டை எடுத்துக்கொண்டு செட் B இல் உள்ள ஒவ்வொரு எலிமெண்டோடும் பேரிங் செய்து இரண்டு ஆர்டர்டு பேர்ஸ் எழுதுகிறோம். 1A, 1B, தென் 2A, 2B, தென் மூன்றை முதலாவது கோஆர்டினேட்ஸாக வைத்துக்கொண்டு A உடன் சேர்த்து 3A என்ற ஆர்டர்டு பேரும் தென் 3B என்ற ஆர்டர்டு பேரும் எழுதுகிறோம். A cross B equal to 1A, 1B, 2A, 2B, 3A, 3B. This is same as 1B, 1A, 2B, 2A, 3B, 3A or 3B, 3A, 2B, 2A, 1B, 1A. That is, in whatever sequence we write, A cross B is same. Ordered pairs can be written in any order. Within ordered pair, the sequence should not be changed. இந்த இடத்தில் 2B க்கு பதிலாக B, 2 என்று எழுதக்கூடாது. Here element 1 of set A is paired with all the elements in set B and other elements are also paired likewise. Elements, that is ordered pairs of Cartesian product are unordered. Therefore the ordered pairs can be written from first to last or last to first and so on. முன்னரே பார்த்த எக்ஸாம்பிளில் set A 1, 2, 3, set B A, B. A cross B can be like this or like this
or 3, b, 3, a and so on up to 1, a. இந்த மூன்று சீக்வென்ஸும் ஒரே ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a cross b ஐ மட்டுமே குறிக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். Now formula time. Set A has a elements, that is number of elements in set A is a. Set B has b elements, number of elements in set B is b. Then Cartesian product will have a into b elements. Example, if n of a is 10, n of b is 12, then number of elements or ordered pairs in a cross b will be 10 into 12 equal to 120. For example, set A 1, 2, 3, 3 elements. Set B a, b 2 elements. A cross b is 1a, 1b, 2a, 2b, 3a, 3b. N of a cross b equal to here 6 ordered pairs. 3 into 2 also 6. The cardinality of ordered pairs in Cartesian product is established. Cartesian product of 3 sets. Set A 1, 2, 3. Set B a, b. Set C at the rate and hash symbols. Then a cross b cross c will be 1a. Keeping this 1 and a fixed. From C we make a triples. 1a at the rate. Then 1a hash. Then 1 is fixed. From B second element is chosen. 1, b. Then at the rate. 1, b hash. Like that we write up to 3b at the rate 3b hash symbol. Totally we have 3 into 2 into 2. 12 ordered triples here. Representation of Cartesian products. Cartesian products ஐ எப்படி represent செய்வது? Cartesian product of 2 or more sets can be represented by set builder form, arrow diagram, list form, graphical form. Set builder form. A cross b equal to ordered pair a, b such that a belonging to set A, b belonging to set B, where a and b are two non-empty sets. இங்கே set A, set B என்பது கிளியராக டிஃபைன் செய்யப்பட வேண்டும். இதன் உள்ளேயே செட் ஏவை எழுதலாம் அல்லது வெளியில் செட் ஏ என்பது என்ன, செட் பி என்பது என்ன என்று தனியாகவும் எழுதலாம். ஏரோ டயக்ராம். இங்கே இரண்டு செட்களும் ஓவல் ஷேப்டு பிளாக்குகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. லெஃப்ட் சைடு செட் ஏ, ரைட் சைடு செட் பி. இப்பொழுது 1 இருந்து முதல் எலிமெண்ட்டுக்கு ஒரு ஏரோ வரையப்பட்டுள்ளது. இது 1 and a ஜோடியாக ஆர்டர்டு பேராக எழுதப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும். தென் 1b ஏரோ ரைட் சைடு மட்டுமே பாயிண்ட் செய்ய வேண்டும். ஏரோ ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டு த ரைட். தென் 1c, தென் 3a, 3b, 3c. So number of arrows indicate number of ordered pairs. If the elements are huge, arrow diagram will be very clumsy and requires more time to draw. செட்டில் இருக்கும் எலிமெண்ட்ஸ் 100, 200 என்று இருந்தால் ஏரோ டயக்ராம் வரைவது மிகவும் கடினமானதாக இருக்கும், அதிக நேரம் தேவைப்படும் மற்றும் நிறைய ஏரோக்கள் வரையும் போது அது பார்ப்பதற்கு அவ்வளவு நன்றாக இருக்காது. லிஸ்ட் ஃபார்ம். தி ஆர்டர்டு பேர்ஸ் ஆர் லிஸ்டட் அவுட் எக்ஸ்பிளிசிட்லி. கார்ட்டீசியன் ப்ராடக்டினுடைய ஆர்டர்டு பேர்ஸை ஒரு லிஸ்டாக வெளிப்படையாக எழுதுவது லிஸ்ட் ஃபார்ம். செட் ஏ 1, 2, செட் பி a, b, c என்று இருந்தால் இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a cross b is written in லிஸ்ட் ஃபார்ம். லிஸ்ட் ஃபார்மில் இவ்வாறு எழுதப்படும். ஃபர்ஸ்ட் பிரேசஸ் வில் அடைப்பு. தென் முதலாவது ஆர்டர்டு பேர் 1, a. இரண்டாவது ஆர்டர்டு பேர் 1, b. தென் 1, c, 2, a, 2, b, 2, c. தென் வில் அடைப்பு பிரேஸ் க்ளோஸ்டு. 4 graphical form. Large number of elements, ordered pairs can be expressed in graphical form. மிக பெரிய அளவிலான ordered pairs ஐ graphical form இல் காட்ட முடியும். Example, set A all real numbers from 1 to 2. set A என்பது 1 இலிருந்து 2 வரை உள்ள அனைத்து ரியல் எண்கள், real numbers. set B all real numbers from 3 and 4. set B என்பது 3க்கும் 4க்கும் இடையில் உள்ள அனைத்து மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸ் ஆகும். தென் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வில் பி எஸ் இன் த கிராஃப் டு ஃபாலோ. yellow color region gives Cartesian product. Can you count the elements in the graph? Set A is all real numbers from 1 to 2. That is from this point to this point. Infinite number of real numbers are there. 1, 1.1, 1.2, 1.3, 1.11, 1.1112 and so on. 1.101. So you cannot count. 1க்கும் 2க்கும் இடையில்
எண்ணிலடங்காத ரியல் நம்பர்கள் உள்ளன. இதேபோல் செட் பி ஆல் ரியல் நம்பர்ஸ் ஃப்ரம் 3 to 4. ஸோ 3க்கும் 4க்கும் இடைப்பட்ட எண்ணிலடங்காத ரியல் நம்பர்ஸ் செட் பி ஆகும். இப்பொழுது 3லிருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையப்படுகிறது, 4லிருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையப்படுகிறது. இதேபோல் 1லிருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், 2லிருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த 4 லைன்ஸும் மீட் பண்ற இடத்துல ஜாயின் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் வரையப்பட்டது. அந்த ரெக்டாங்கிள் எல்லோ கலரில் ஷேட் செய்யப்பட்டது. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. இதிலும் கணக்கில் அடங்காத ஆர்டர்டு பேர்ஸ் உள்ளன. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கார்னர் வில் பி 1,3. திஸ் வெர்டிஸ் ஆஃப் த rectangle will be 1,4. Similarly, this point is 2,3. This will be 1.53, 1.63. Like that, you can name 100 points. I can name 100 points. Cartesian product of 3 sets, A cross B cross C. In A cross B, we wrote ordered pairs. In A cross B cross C, we write ordered triples. Example, set A 1,2, set B 3,4, set C A, B. A cross B cross C is 1,3, A, 1,3, B, 1,3, B is here. Then 2,3, A, 2,3, B, then 2,4, A, 2,4, B. There are 8 ordered triples, and n of A cross B cross C will be n of A into n of B into n of C. LHS side 8, RHS side 2 into 2 into 2. This is also equal to 8. As per cardinality of the number of ordered pairs in Cartesian product, this holds Cartesian coordinate system in 3 dimensions. You know already the XY coordinate system, that is the normal graph. Now Cartesian coordinate system in 3 dimensions. Whatever you used to draw earlier, x-axis, y-axis minus x-axis, y-axis minus y-axis, all are written in 2 dimensions, that is x and y direction. Now introduction to 3 dimensions, x-axis, y-axis, then perpendicular to both z-axis. Now let us switch over to the new convention. In 2-dimensional graph, we used to have x-axis horizontal and y-axis vertical. Now y-axis will be made perpendicular to the plane of the paper. So x and z-axis form the 2-dimensional graph or plane of the paper, or lie in the plane of the paper, and y-axis is now made perpendicular to the plane of the paper. Since we cannot draw a line perpendicular to the plane of the paper on the same paper, y is shown obliquely. Here 3 axes mutually perpendicular to one another, x and z axis within the plane of the paper, and y axis is perpendicular to the plane of the paper and perpendicular to both the axes x and z. And here also this is origin. Then x axis goes 1, 2, 3 and so on with increasing values. Z axis likewise goes increasingly 1, 2, 3 and so on. Y axis from origin 1, 2, 3 and so on. Cartesian coordinate system in 3 dimensions with negative axis also, plus x, plus y, minus y. Here origin is having 3 coordinates, 0, 0, 0. Then from the origin, one unit moved along the x-axis. Then that point is having the coordinates 1, 0, 0. Likewise, one unit movement along the y-axis. Then this point is 0, 1, 0. On y-axis, x and z coordinates are 0. Likewise, on x-axis, y and z coordinates are 0. Now this point is on z-axis 0, 0, 1. X and y coordinates are 0. This point 1, 0, 1. How this is arrived? From origin, one unit movement along the x-axis. Then parallel to z-axis, one unit movement. Then the point reached is 1, 0, 1. One simple example to understand the 3-dimensional coordinate system. உங்க கிளாஸ் ரூம்ல பிளாக் போர்டை ஃபேஸ் பண்ணி உட்காருவீங்க. பிளாக் போர்டு இருக்கிற வால், அதோட பாட்டம் ஹரிசாண்டல் லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அந்த பிளாக் போர்டு இருக்கிற செவரோட லெஃப்ட் மோஸ்ட் எட்ஜ் கோயிங் அப்வார்ட் இஸ் த இசட் ஆக்சிஸ். பிளாக் போர்டுக்கு லெஃப்டில் அட்ஜசண்டா இருக்கிற ஒரு வால், அந்த வாலோட பாட்டம் லைன் இதுதான்
y axis. இது நீங்க பிளாக் போர்ட பார்க்குற டைரக்ஷன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல கார்ட்டீசியன் 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பார்ப்போம். ஆரிஜின் எக்ஸ் ஒய் இசட் ஆக்சிஸ் 3 ஸ்டார்ட் ஆகிற இடம், அதோட கோஆர்டினேட்ஸ் 0 0 0. 2 டைமென்ஷனல் சிஸ்டத்தில் 0,0 சொன்னோம். இங்க அடிஷனலா இன்னொரு 0, ஏன்னா 3 கோஆர்டினேட். திஸ் மீன்ஸ் எக்ஸ் கோஆர்டினேட் 0, ஒய் கோஆர்டினேட் 0, z கோஆர்டினேட்டும் 0. அதுக்கப்புறம் ஆரிஜின்ல இருந்து ஒரு யூனிட் எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் பண்ணா ரீச் ஆகிற இடம் 1,0,0. எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒய் கோஆர்டினேட்டும் z கோஆர்டினேட்டும் 0வா இருக்கும். இதே மாதிரி அலாங் ஒய் ஆக்சிஸ் ஒரு யூனிட் மூவ் பண்ணா ரீச் ஆகிற இடம் பாயிண்ட் 0,1,0. along y axis கோஆர்டினேட் அண்ட் z கோஆர்டினேட் 0வா இருக்கும். இதே மாதிரி தான் 0 0 1 இது வந்து ஆரிஜின்ல இருந்து யூனிட் டிஸ்டன்ஸ்ல z ஆக்சிஸ்ல இருக்கிற பாயிண்ட். இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன, இந்த இடத்துக்கு எப்படி போகலாம்? ஃபர்ஸ்ட் along x ஆக்சிஸ் ஒரு யூனிட் மூவ் பண்றோம், அதுக்கப்புறம் parallel to z ஆக்சிஸ் ஒரு யூனிட், அப்போ 1 0 1. இதுல parallel to y ஆக்சிஸ் எந்த மூவ்மெண்ட்டும் பண்ணாதனால மிடில் இருக்கிற கோஆர்டினேட் 0வா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எடுத்துக்குவோம். இந்த பாயிண்ட்டுக்கு போகணும்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் நோ மூவ்மெண்ட், அதனால ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் 0. தென் ஒய் ஆக்சிஸ்ல ஒரு யூனிட், ஸோ மிடில் கோஆர்டினேட் 1. தென் parallel to z ஆக்சிஸ் ஒரு யூனிட், கடைசி கோஆர்டினேட் 1. therefore 0 1 1. இந்த பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்ன? இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். ஆரிஜின் ஒரு யூனிட் along x axis, then parallel to y axis 1 unit, then parallel to z axis 1 unit. Therefore the point order coordinates 1, 1, 1. Thanks for watching. Please subscribe.